இன்னைக்கான கிளாஸ்ல மேக்ஸ்க்கான டிஸ்கஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த டாபிக் ஃபுல்லாமே நமக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இதுல இருக்க கொஸ்டின்ஸ் நல்லா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலே எக்ஸாம்ல உங்களுக்கு 2 or 3 கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி இந்த மாடலை பேஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் த நம்பர்ஸ் 18 and 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 18, 30 18க்கும் 30க்குமான ஹெச்சிஎஃப் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஹெச்சிஎஃப் 18 30 எதுல நமக்கு டிவைட் ஆகும்? 6ஆல டிவைட் ஆகும். இங்க 2 முறை, ஸோ ஹெச்சிஎஃப் 6ன்னு வருது. அடுத்தது எல்சிஎம் பார்க்கணும். 18க்கும் 30க்கும் எல்சிஎம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 பெரிய நம்பர், ஆனா 18ஆல டிவைட் ஆகும். 30 2ஆல மல்டிபிள் பண்ணா 60, அதுவும் நமக்கு வந்து 18ஆல டிவைட் ஆகும். அப்ப 30 3ஆல மல்டிபிள் பண்ணா 90, 18ஆல டிவைட் ஆகும். 90 அப்படின்றது எல்சிஎம். இப்ப இது ரெண்டுக்குமான ரேஷியோ தான் கேட்கிறேன். 6க்கும் 90க்கும் ரேஷியோ எடுங்க பார்க்கலாம். 1 டைம், இங்க வந்து 15. ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. பாலினாமியல் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. 2 பல்லுறுப்பு கோவைகளை மீ தேவா மீ சீமா கொடுத்திருக்காங்க. அதுல ஒண்ணு வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1, இன்னொன்னு என்னன்னு கேட்கிறாங்க. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி எழுதலாமா? எல்சிஎம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1. ஹெச்சிஎஃப் அப்படின்றது பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 1. அதுல ஒரு உறுப்பு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1, இன்னொரு உறுப்பு தெரியல, அது வந்து ஒய் அப்படின்னு. அப்ப எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் 4 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம். இந்த எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்றது அப்படியே இருக்கட்டும். இந்த வேல்யூ நான் அப்படியே எழுதிக்கிறேன், எந்த சேஞ்சும் பண்ணல. இந்த ஒய் வந்து மல்டிபிள் அப்படி. இந்த வேல்யூ மட்டும் பாருங்க என்ன ஃபார்மேட்ல இருக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா ஏ பிளஸ் பி, ஏ மைனஸ் பி, இந்த சைடு எக்ஸ் பிளஸ் 1 அப்படியே இருக்கும். இங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஒய் அப்படின்னு எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. அப்ப என்ன நமக்கு கேன்சல் ஆகாம இருக்கிறது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு ஒய். அப்ப அந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நமக்கு பீல இருக்கு. அதான் நமக்கு ஆன்சர் எடுத்து. மூணாவது கேள்வி பாருங்க. எந்த மீப்பெரு எண்ணால் 2112 மற்றும் 2792 என்ற எண்களை வகுக்கும் போது மீதி 4 கிடைக்கும். அப்ப இந்த நம்பரை இந்த கொடுத்திருக்க ஆப்ஷனால நான் டிவைட் பண்ணா மீதியா 4 கிடைக்கும். அப்ப அந்த 4 மைனஸ் பண்ணிட்டு எக்ஸாக்டா வரக்கூடிய வேல்யூஸ் மட்டும் எழுதுறேன். அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா 108 கிடைக்கும். அதே மாதிரி இந்த 2792 இருந்தும் அந்த மீதி 4 கழிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் இதுவா கிடைச்சிடும். அப்ப இந்த 2 நம்பருக்குமான ஹெச்சிஎஃப் என்ன, இதை வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு தான் கேட்கிறேன். அப்ப ஹெச்சிஎஃப்னு கேட்டாலே 2 நம்பர் கொடுத்துட்டு அந்த 2 நம்பருக்கான வித்தியாசத்தை ஃபர்ஸ்ட் பாருங்க. இதுதான் டைரக்டான மாடல். இந்த 2 நம்பருக்கான வித்தியாசம் என்ன கிடைக்குதுன்னா 0, 8, 6, 680 இருக்கு. அப்ப 680 நமக்கு ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. 680 இல்ல, 68 இருக்கு. 68 மடங்கு தானே 680. சோ அப்ப அதுதான் நமக்கு ஹெச்சிஎஃப். அடுத்து 4th கொஸ்டின். 2 எண்களின் பெருக்கல் தொகை 1600. அவைகளின் மீ போவா 5 எனில் மீ சீமா காண. எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய். இந்த ஃபார்முலா நீங்க படிச்சிருந்திருப்பீங்க. இந்த 2 நம்பருடைய எல்சிஎம் கேட்கறாங்க. ஹெச்சிஎஃப் 5, அதனுடைய பெருக்கு தொகை 1600. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி அப்படியே கொடுத்துருக்காங்க. 5 இதையும் கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? எல் ஈக்குவல் டு 16ல 3 முறை இருக்கும், மீதி 1, 2, 0. 320 ஆன்சரா கிடைக்குது. ஆப்ஷன் ஏ கரெக்ட். 5வது கேள்வி பாருங்க. இது 2க்குமான ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்கிறேன். இது 2க்குமான காரணிகள் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கணும். 2x ஸ்கொயர் மைனஸ் 18. இது எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 9 அப்படின்னு எழுதுவீங்க. 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 எழுதுவீங்க.
இதை எப்படி எழுதலாம்னா 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் எழுதுறீங்க. அப்ப இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்கா? அப்ப இது எப்படி எழுதிக்கலாமா? 2 இன்டூ எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 எழுதியாச்சு. அடுத்தது இதுக்கான காரணி நம்ம எடுக்கணும். சோ இதுக்கான காரணி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் மல்டிபிள் ஆகும். எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி 1 இருக்குங்களா, 1ஐயும் மைனஸ் 3ஐயும் பெருக்கினீங்கன்னா மைனஸ் 3 பிளஸ் பண்ணா மைனஸ் 2 வரும். இப்போ என்ன வேல்யூ 3 இன்டூ 1. 3ஐயும் 1ஐயும் மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் 3 கிடைக்குது. கூட்டும் போது மைனஸ் 2 வரும். இப்போ இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு எழுதலாம். இது ரெண்டுல எது பொதுவா இருக்கு? எக்ஸ் மைனஸ் 3 இங்க இருக்கு, இங்க எக்ஸ் மைனஸ் 3. அப்ப அதான் நமக்கான ஆன்சர் எழுது. அடுத்தது 5th கொஸ்டின். கால்குலேட் த HCF ஆஃப் 16 by 17, 12 by 5, 14 by 15. HCF அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்னது? மேல இருக்கக்கூடிய நம்பருக்கு HCF, கீழே இருக்கிறதுக்கு LCM. அப்ப மேல இருக்க நம்பர்னு பாத்தீங்கன்னா 16, 12, 14. இது எதுல டிவைட் ஆகும்? 2ஆல தானே டிவைட் ஆகும். ஸோ 2ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 8 முறை, 6 முறை, 7 முறை. அப்ப அடுத்தடுத்த எண்கள் வந்துருச்சு. இதுக்கு மேல டிவைட் பண்ண முடியாது. அப்ப HCF 2 நமக்கு கிடைக்குது. ஆப்ஷன் டினாமினேட்டர் எல்லாமே ஒரே மதிப்பா இருக்கு. அப்ப அதான் நமக்கு ஆன்சர். 2 டிவைடட் பை 255 அப்படின்றது கரெக்ட். 17க்கும் 5க்கு எடுத்தீங்கன்னா 85, 85க்கும் 15க்கு எடுத்தீங்கன்னா 255. சரியாதான் இருக்கு. அடுத்து 6வது கேள்வி பாருங்க. Find the correct relationship between GCD and LCM. இது ரெண்டுக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா LCM HCF விட எப்பயுமே பெருசா இருக்கும். என்ன ஒரு சின்ன நம்பருக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துடலாமா? இப்ப 4க்கும் 6க்கும் LCM அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய நம்பர் 6, 4ஆல டிவைட் ஆகுது. அப்ப அந்த பெரிய நம்பரை 2ஆல பெருக்கினீங்கன்னா 12. ஸோ அப்ப LCM 12, 4ஆல வகுப்பு. HCF 4, 6 இதுல டிவைட் ஆகும். 2ஆல டிவைட் பண்ணா இங்க 2 முறை, இங்க 3 முறை. ஸோ HCF 2. இப்ப 2 கம்பேர் பண்ணும்போது எது பெருசா இருக்கு? LCM தானே பெருசா இருக்கு. அப்போ LCM கிரேட்டர் தென் GCD தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 7வது கேள்வி பாருங்க. HCF என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறேன். இந்த நம்பரை ஃபர்ஸ்ட் ஏதாவது பிரிக்க முடியுதான்னு பார்க்கணும். 23 எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே வச்சிருக்கு. இந்த 32 என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 இன்ட்டு 4 இன்ட்டு 2 அப்படின்ற மாதிரி பிரிக்கலாம். இல்லைன்னா 8 இன்ட்டு 4ன்னு கூட நீங்க பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி எழுதுறேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இதை 8 இன்ட்டு 4ன்னு எழுதுவீங்க. இந்த 5 அப்படியே இருக்கும். 74 எப்படி எழுதலாம்னா 37 இன்ட்டு 2ன்னு எழுதுவீங்க. இது ஒரு வேல்யூ. இதுக்கு அடுத்தபடியா 2ஆவதா இருக்கிறத 11 இன்ட்டு 2ன்னு எழுதலாம். 35 7 இன்ட்டு 5ன்னு எழுதுவீங்க. 52ஐயும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா 4 இன்ட்டு 13 அப்படின்னு எழுதலாம். 73 பகாயன், அப்படியே தான் வச்சுக்கோங்க. 23 ஒரு பகாயன், 53 பகாயன். 72 என்ன பண்ணிக்கலாம்னா 4னுடைய மடங்கு மாற்றலாம். 4 இன்ட்டு 18 அப்படின்னு மாற்ற முடியும். இப்ப இதுல இருந்து பொதுவானதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாமா? இதெல்லாம் பொதுவா இருக்குன்னு பாருங்க. இங்க ஒரு 4 இருக்கு, இங்க ஒரு 4 இருக்கு. வேற கலர்ல இங்க ஒரு 4 இருக்கு, இங்க ஒரு 4 இருக்கு, இங்க ஒரு 4 வந்து கன்ஃபார்ம் எழுதிக்கிறேன், கண்டிப்பா வரும். சோ அதுக்கு அடுத்தபடியா வேற என்ன வேல்யூஸ் எடுக்கலாம்? 4 இன்ட்டு 18ன்னு சொல்லியிருக்கேன். 4 கன்ஃபார்ம் எடுத்தாச்சு. இப்ப அதுக்கு அடுத்தபடி என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 18 நான் எப்படி பிரிச்சுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 இன்ட்டு 2. ஓகே, சோ அப்ப இந்த இடத்துல வேற என்ன எடுக்கலாம் பாத்தீங்கன்னா சேம் அதே பேட்டர்ன். இங்க ஒரு 2ன்னு இருக்கு, இங்க ஒரு 2ன்னு இருக்கு, இங்க ஒரு 2ன்னு இருக்கு. அப்ப அந்த ரெண்டுமே நமக்கு வந்து இதுக்கப்புறம் வேற ஏதாவது பொதுவா எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 வேற எதுலையுமே காமனா கிடையாது. 23 8 அவ்வளவுதான். சோ அப்ப 4 இன்ட்டு 2 8
அப்படின்றது தான் நமக்கான ஆன்சர். பொதுவான எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மட்டும்தான் எடுக்க முடியுது, வேற எதுவுமே எடுக்க முடியல. மேபி இந்த கேள்வி இந்த மாதிரி ஒண்ணு கேட்டிருந்தாங்க அப்படின்னா கொஸ்டின் டவுட்டா இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதை வேணுமா செக் பண்ணி பார்க்கலாம், ஆப்ஷன்ல வருதா அப்படின்னு. இந்த கேள்வி இப்படி இருந்திருக்குண்டா என்ன பண்ணலாம், ஏன்னா பவர்ல இருந்திருக்கலாம்ல, அந்த மாதிரி மாடலா தான் இருக்கும், அதுக்காக தான் 2 cube 5 cube 7 ஸ்கொயர். HCF அப்படின்னா இதுல இருந்து பொதுவான உறுப்புகள் தான் இருக்கு, 2 எல்லாத்துலயுமே இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 7 எல்லாத்துலயுமே பொதுவா இருக்கு. குறைவான அடுக்கு தான் போடுவோம். இப்போ 2 ஸ்கொயர்னு போடுவீங்க, இங்க 7 ஸ்கொயர் அப்படின்னு போடுவீங்க. அப்ப இது என்ன ஆன்சரா கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 எல்லாத்துலயும் பொதுவா இருக்கு, 10 × 5. ஓகே, 3 தான் காமனா எடுக்க முடியல. இப்ப 4 × 49 × 5, 20 × 49. ஸோ அப்ப 980. ஓகே, அப்ப எது ஆன்சர் கரெக்டா இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 980. ஆப்ஷன்ல இருக்கு 980. இப்ப கேள்வி இந்த மாதிரி தான் கேட்டிருக்கணும், இதுதான் உங்களுக்கு கரெக்டான கேள்வி. இது இப்படி ஃபுல்லா நம்பரா இருக்கிறத இந்த மாதிரி மாத்திக்கிங்க, இதுதான் கரெக்டான கொஸ்டின். 980 கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் சில இருக்கு. அடுத்த கேள்வி பார்க்கலாங்களா? 8th கொஸ்டின். 2 எண்களின் விகிதம் 3:4, அவற்றின் மீசீமா 84. அந்த எண்களை காணும். அதாவது 2 நம்பருடைய விகிதம் கொடுத்துட்டு எல்சிஎம் கொடுத்துட்டு அந்த எண்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா HCF இல்லாம அந்த எண்களை உங்களால ஃபைன் பண்ண முடியாது. இப்ப இது என்ன பண்ணலாம்னா இந்த ரேஷியோவை மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3 × 4 12, இது ரெண்டையும் பெருக்குது. 3 × 4 12. அந்த மதிப்பை எல்சிஎம் வச்சு டிவைட் பண்ணலாம். 84/12 7ன்னு கிடைக்கும். இப்போ அந்த ரேஷியோவையும் HCF தனித்தனியா மல்டிபிள் பண்ணும். 3 × 7 21, 4 × 7 28. இப்போ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். 9வது கேள்வி. இது 3க்குமான GCD என்ன அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. 1.08, 0.36, 0.9. அப்ப இதை என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் முழு எண்ணா மாத்திக்கலாம். அப்ப முழு எண்ணா மாத்தினா 100ஆல பெருக்கணும் 108, இதை 100ஆல பெருக்கினா 36, இங்க 90 அப்படின்னு கிடைக்கும். இது எதுல டிவைட் பண்ணலாம்னா டைரக்டா நான் 18ல டிவைட் பண்ணலாம். HCF நீங்க எந்த நம்பர்னாலும் டிவைட் பண்ணிக்கலாம். இங்க ஒரு 6 முறை, இங்க ஒரு 2 முறை, இங்க ஒரு 5 முறை. இதுக்கு மேல இதை டிவைட் பண்ண முடியாது. இப்போ 18 அப்படின்றது இந்த நம்பரை டிவைட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய நம்பர். இந்த 1.08ல இருந்து 108க்கு எப்படி வந்தீங்க? 100ஆல பெருக்கினதால தானே. அப்ப அந்த 18 100ஆல டிவைட் பண்ணி 0.18 அப்படின்றது ஆன்சர். அடுத்து 10வது கேள்வினா நீங்க டைரக்டா ஆப்ஷன் 2 எண்களின் கூடுதல் 216, அவற்றின் மீ போவா 27 எனில் அந்த எண்கள் யாது அப்படின்னு கேட்கிறாங்க. 2 நம்பரை பிளஸ் பண்ணா உங்களுக்கு 216. அந்த 2 நம்பரோட HCF உங்களுக்கு 27 அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ அந்த 2 நம்பர் என்ன அப்படின்றத நமக்கு கொஸ்டின். அப்ப ஆப்ஷன் பாருங்க, 27ஐயும் 189ஐயும் கூட்டினா 216 கிடைக்கும். இது ரெண்டையும் கூட்டினா உங்களுக்கு 216 வரும். ஆனா HCF 27 வராது. ரெண்டும் ஒரே மாதிரி எண்களா இருந்துச்சுன்னா HCF 108 தான் கிடைக்கும். இந்த 2 வேல்யூயும் கூட்டினா 216 வராது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா செகண்ட் ஆப்ஷனானு பாத்தீங்கன்னா 21க்கும் 189க்கும் HCF 27 வராது. இந்த நம்பரை விட HCF பெருசா இருக்கு. இருக்கிற நம்பரோட HCF எப்பயுமே பெருசா இருக்காது, அதோட சின்னதா தான் இருக்கும். இப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்து 11வது கேள்வி பாருங்க. ஃபிராக்ஷன்ல LCM கொடுத்து கேட்கறாங்க. சிம்பிளான கொஸ்டின். ஃபிராக்ஷன்ல LCMனா நீங்க டைரக்டா இந்த ஃபார்முலா அப்படி அப்ளை பண்ணலாம். மேல இருக்கிறதுக்கு LCM, கீழே இருக்கிறதுக்கு HCF. அப்ப HCF ஈஸியா ஃபைண்ட் பண்ணுங்க. 3, 5, 7, 13. இது எல்லாமே பகா எண். இப்ப இது எல்லாமே பகா எண்களா இருக்குங்களா? பகா எண்களுக்கான மீபேவா அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே 1 தான் இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஏன்னா 36க்கு கீழே தான் 1 அப்படின்ற மாதிரி இருக்கு. எந்த வேல்யூஸும் கரெக்டா செட் ஆகல. 12வது கேள்வி பாருங்க. LCM ஆஃப் 5a² b⁴ c⁴ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்ப
இப்போ ஃபர்ஸ்ட் எண்களுக்கான எல்சிஎம் எடுக்கணும். 5, 15, 25. இதுல பெரிய நம்பர் 25, 5ஆல டிவைட் ஆகுது, 15ஆல ஆகுது. பெரிய நம்பர் 25 2ஆல பெருக்குனா 50, 50 5ஆல ஆகுது, 15ஆல ஆகுது. அப்ப 25 3ஆல பெருக்குனா 75, 75 5ஆலையும் டிவைட் ஆகுது, 15ஆலையும் டிவைட் ஆகுது. ஓகே, இப்ப இந்த கொடுத்திருக்கக்கூடிய ஆல்பபெட்டை எல்லாமே ஒரு டைம் எழுதணும். ஏ பி சி எல்லா உறுப்புகளையும் ஒரு டைம் எழுதிட்டு அதிகப்படியான பவரை ரீப்ளேஸ் பண்ணணும். ஏவுக்கு வந்து அதிகப்படியான பவர் அப்படின்னா ஏ பவர் 7 தான் அதிகமா இருக்கு. பிக்கு பாத்தீங்க அப்படின்னா பி பவர் 8 எழுதலாம். சிக்கு பாத்தீங்கன்னா சி பவர் 7 எழுதலாம். அப்ப இதுதான் நமக்கான ஆன்சர். 75 ஏ பவர் 7 பி பவர் 8 சி பவர் 7 அப்படின்றது கரெக்ட். 13வது கேள்வி பாருங்க, இதே HCF கேட்கிறாங்க. 7, 8, 13 இதெல்லாம் பகா எண்கள். பகா எண்களுக்கான HCF. இப்ப அந்த ஆல்பபெட் பாருங்க, எக்ஸ் ஒய் இசட். இது மூணுலயும் பொதுவா இருக்கக்கூடிய உறுப்புகள்னா எக்ஸ் ஒய் அப்படின்றத எடுத்துக்கலாம். இதுல குறைவான அடுக்கு எதுன்னு பார்க்கணும். எக்ஸுக்கு 2 தான் குறைவான அடுக்கு. ஒய்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எடுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படின்றது கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து 14வது கேள்வி பாருங்க, இதுக்கான எல்சிஎம் கேட்கிறாங்க. அப்ப இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனித்தனியா காரணிகள் மாதிரியே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எழுதி காட்டிடுறேன். கவனிங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். இது எப்படி நம்ம எழுதிக்கலாம்னா இந்த மாதிரி எழுதுறாங்களா, இது ரெண்டுலயும் எக்ஸ் ஒய் எப்படி காமனா வெளியே எடுத்துட்டீங்கன்னா இங்க எக்ஸ்னும் இங்க ஒய்னு. இதுக்கு அடுத்தபடியா இந்த வேல்யூ 3x மைனஸ் 3yனா இதுல இருந்து 3 பொதுவா வெளியே எடுத்துட்டீங்கன்னா 3 இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய்னு கிடைக்கும். அடுத்து இந்த மதிப்பு எக்ஸ் ஸ்கொயர் 2xy பிளஸ் ஒய் ஸ்கொயர். இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா டைரக்டா எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் எக்ஸ்பாண்ட் பண்ணி பாருங்க, அது கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy. எல்சிஎம் அப்படிங்கும் போது இதுல இருக்க எல்லா உறுப்பையும் ஒரு டைம் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் 3 நம்பர் எழுதிக்கிறேன். அடுத்து எக்ஸ் ஒய் எழுதிக்கிறேன். எக்ஸ் மைனஸ் ஒய் மூணுலயுமே இருக்கு, அது ஒரு டைம் எழுதிட்டு அதிகப்படியான பவரை ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன் சி அதான் கரெக்ட். இப்ப அடுத்தது இதுக்கான HCF 15வது கேள்விக்கான HCF 6x ஸ்கொயர் பிளஸ் 5x மைனஸ் 4 2x ஸ்கொயர் பிளஸ் 7x பிளஸ் 3. அப்ப இது காரணிகளா பிரிங்க. 6 இன்ட்டு மைனஸ் 4 தான் மைனஸ் 24. கூட்டும் போது உங்களுக்கு 5 கிடைக்கும். இப்ப என்ன வேல்யூ எடுக்கலாம்னா 8 இன்ட்டு 3 எடுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஒரு கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா அந்த வேல்யூவால அதை டிவைட் பண்ணலாம். 6 டிவைட் பண்ணலாம். இங்க என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4/3, இங்க 1/2ன்னு வரும். அப்ப இந்த வேல்யூ எப்படி எழுதலாம்னா 3x பிளஸ் 4 அப்படின்னு எழுதலாம். இதை 2x பிளஸ் 1 அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி இதை எழுதுங்க பார்க்கலாம். 2ஐயும் 3ஐயும் பெருக்குனா 6, பெருக்கும் போது 6னும் கூட்டும் போது 7ன்னு வரும். அப்ப இது எப்படி எடுத்துக்கலாம் 6 இன்ட்டு 1, 6 இன்ட்டு 1 6, கூட்டும் போது 7ன்னு வரும். அப்ப அந்த முன்னாடி இருக்க நம்பரால டிவைட் பண்ணும். இங்க என்ன கிடைக்குது 3, இங்க 1/2. இதை எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பிளஸ் 3னும் எக்ஸ் பிளஸ் 1/2 அப்படின்னு எழுதலாம். அப்ப இந்த ரெண்டுலயே எது பொதுவா இருக்குன்னு பார்க்கணும். ஏதாவது பொதுவா அமையுதா? எதுவுமே பொதுவா இல்லை. அப்படிங்கும் போது இது ரெண்டுமே எதுல டிவைட் ஆகும்? 1ஆல டிவைட் ஆகும். HCF இல்லை அப்படின்றது ஆன்சரா கிடைக்காது. எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி உங்களுக்கு பொதுவா டிவைட் ஆகுதுன்னா அது கண்டிப்பா 1ஆல டிவைட் ஆகும். ஆன்சர் 1. 16வது கேள்வி இந்த மாதிரி மாடல் முன்னாடியே சொல்லியிருக்கும். 3 எண்களினுடைய விகிதம் கொடுத்துட்டாங்க, மீசிமா கொடுத்துட்டாங்க, HCF கேட்கிறாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்கோம், ரேஷியோ கொடுத்து எல்சிஎம் கொடுத்துட்டு HCF கேட்டா என்ன பண்ண சொல்லியிருக்கோம், இந்த 3 ரேஷியோவும் பெருக்க சொல்லியிருக்கோம். 3 இன்ட்டு 4 12, 12 5 60. வர மதிப்பை அந்த எல்சிஎம்ல டிவைட் பண்ணணும். இப்ப இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் 40 அப்படின்றது வரும். அப்ப ஆன்சர் 40. 17வது கேள்வி பாருங்க. 12, 15, 18ஆல் சரியாக வகுப்படும் 5 இலக்கங்களின் குறைந்தபட்ச எண் யாது? அப்ப இந்த 3 நம்பரையும் சேர்த்து ஒரே நம்பரா சொல்றதுக்கு பேர் தான் எல்சிஎம்.
அப்ப என்ன பண்ணிக்கலாம், இந்த நம்பரை நான் தனியா பிரிச்சுக்கிறேன். 18 9 2 பிரிச்சுக்கிறேன். இந்த கொடுத்திருக்க 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா ஆன்சரா கிடைக்கும். அப்ப அந்த நம்பர் 18ஆல எக்ஸாக்டா டிவைட் ஆகுதுன்னா அதனுடைய பிஃபோர் மல்டிபிளா இருக்கக்கூடிய 9ஆலையும் 2ஆலையும் டிவைட் ஆயிருக்கு. அதுதான் எல்சிஎம் நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல 9க்கான வகுத்தல் விதியை மட்டும் பார்க்கிறேன். 9க்கான வகுத்தல் விதி என்னன்னா சம் ஆஃப் டிஜிட்ஸ் டிவைடட் பை 9. எண்களின் கூட்டுத்தொகை 9ஆல வகுப்படுதுன்னா அந்த ஒட்டுமொத்த எண் 9ஆல வகுப்படும். இப்ப செக் பண்ணுங்க, 1 கூட்டினா 2 வராது. இங்க 7 தான் இருக்கு, இங்க 3 தான் இருக்கு. 1 8 கூட்டினா 9. இப்ப 10,000 என்பது சரியான விடையாடம் எடுத்து. இந்த 18வது கேள்விக்கான ஆன்சர் பாருங்க, இங்க எழுதுறேன். இப்ப அந்த 2 எப்படி எழுதுறானா √2 நான் எழுதிடுறேன். அடுத்தது 4√2 அப்படியே வந்துடும். 15√2 வந்துடும். இப்ப இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்னா இந்த √2 நான் காமனா அப்படியே கொண்டு வந்துடும். ஏன்னா எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான வேலையை நான் அப்படியே √2. இப்ப அடுத்த நம்பருக்கு பாருங்க, 4க்கும் 15க்கும் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 4க்கும் 15க்கும் ரூட் எடுத்தீங்கன்னா 60 அப்படின்னு. 60√2. 19வது கேள்வி, 2 அடுத்தடுத்த பகா எண்களின் வீசியம் செக் பண்ணிக்கங்க. 3க்கும் 5க்குமான எல்சிஎம் என்ன இருக்கும், அதனுடைய பெருக்கு தொகைக்கு சமமான 2 எண்களின் பெருக்கல் பலனுக்கு சமமாக உள்ளது. 20வது கேள்வி, 16 24 36 மற்றும் 54 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகச்சிறிய 5 இலக்கியம். இப்ப இந்த 4 நம்பரையும் சேர்த்து ஒரே நம்பரா சொல்றதான எல்சிஎம். அப்ப இங்கே அதே மாதிரி பிரிச்சிரோம்னா இந்த 36 9 × 4 பிரிச்சுக்கிறேன். இப்ப அந்த நம்பர் 36 வகுப்படுதுன்னா 9ஆலையும் கண்டிப்பா வகுப்பட்டிருக்கணும். 9க்கான வகுத்தல் விதி என்னது, எல்லா எண்களையும் கூட்டி வரக்கூடிய கூடுதல் 9ஆல வகுப்படும். இப்ப இது 10 வருது, டிவைட் ஆகுது. இது நமக்கு டிவைட் ஆகுது. 9 9 டிவைட் ஆகுது. மற்றதும் செக் பண்ணுங்க, இது 10, இது ஆகாது. அப்ப ஆப்ஷன் பி சரியான விடை. 21வது கேள்வி, 6 8 9ஆல் வகுப்படும் எண்கள் எத்தனை? 200க்கும் 300க்கும் இடையில இந்த 3 நம்பரால டிவைட் ஆகக்கூடிய எண்கள் எத்தனை கேட்கிறாங்க. அப்ப இது 3ஐயும் ஒரே நம்பரா மாத்த என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்பீங்களா? 6 8 8 9 72. சோ அப்ப 72 6ஆலே வகுப்படும். அப்ப எல்சிஎம் 72 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப 72 மடங்குகள் இதுக்குள்ள எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 72 மடங்குகள் எழுதினீங்களே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். என்ன வரும், 72 144. அடுத்து 72 போடும்போது 212. அடுத்து 72 அப்படின்னு போடும்போது 284 அப்படின்னு. 200க்கும் 300க்கும் நடுவுல இந்த 2 நம்பர் நமக்கு இந்த 3 நம்பர்லயுமே டிவைட் ஆகும். இப்ப 2 நம்பர் ஆன்சர். ஓகேவா? 22வது கேள்வி பாருங்க, HCF கேட்கிறாங்க. அப்ப இந்த மதிப்புகளை என்ன பண்ணிக்கலாம்னா பவருக்கு மாத்துறேன். இந்த 4 என்ன பண்ணிக்கலாம்னா 2² மாத்திக்கிறேன். இத 3³ மாத்துறேன். இத 5⁶ மாத்துறேன். 8 2³ மாத்துறேன். 9 3² மாத்துறேன். 25 5² மாத்துறேன். இத 7 வச்சிடறேன். 16 நம்ம எப்படி மாத்தலாம்னா 2⁴ அப்படின்னு மாத்திக்கலாம். இங்க 3⁴ அப்படின்னு நம்ம மாத்திக்கலாம். 5 11 இங்க 7² அப்படின்னு இருக்கு. அப்ப இது எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவான உறுப்புகள் எடுக்கணும். அதுதான் HCF. இது எல்லாத்துலயும் பொதுவான உறுப்புகள் அப்படின்னா 2 கிடைக்குது. அடுத்தது எல்லாத்துலயும் 3 இருக்கு. 5 எல்லாத்துலயுமே இருக்கு. பொதுவான உறுப்புகள் மட்டும் எழுதிட்டு குறைவான அடுக்குகளை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ குறைவான அடுக்குகள் அப்படின்னா 2க்கு 2 தான் இருக்கு. 3 அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா 3² எடுக்கலாம். 5 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வெறும் 5 அப்படியே எழுதிக்கலாம். அப்ப இங்க என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பாருங்க, 4 × 9 × 5 20 × 9னா 180. அப்ப ஆப்ஷன் ஏல இருக்கு, அதான் சரியான. 23வது கேள்வி பாருங்க, டைரக்டா கொடுத்துருக்காங்க HCF. அப்ப இந்த நம்பருக்கான HCF ஃபர்ஸ்ட் எடுக்கும். இது 3 எதுல டிவைட் ஆகும், 4ஆல டிவைட் ஆகும். இது 3ல எந்த உறுப்புகள் பொதுவா இருக்கு, P Q R 3மே பொதுவா தான் இருக்கு. குறைவான பவரை ரீப்ளேஸ் பண்ணும். P அப்படிங்கும் போது P², Q அப்படிங்கும் போது Q², R அப்படியே வந்து அப்போ 4 P² Q² R. ஆப்ஷன் பி சரியான விடை.
24வது கேள்வி பாருங்க. 254 508ஆல் வகுக்கும் போது மீதி 4ஐ தரக்கூடிய மிகச்சிறிய எண். மீதி 4 தரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 254க்கும் 508க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கும். இது ரெண்டுக்குமான எல்சிஎம் 508. ஏன்னா பெரிய நம்பர் 508 254ஆல எக்ஸாக்டா டிவைட் ஆகும். மீதி 4 வருதுன்னு சொல்றாங்களா, அந்த மீதியை அப்படியே பிளஸ் பண்ணி அப்ப 512. 512 254ஆல டிவைட் பண்ணா மீதி 4. 512 508ஆல டிவைட் பண்ணாலும் மீதி 4. ஆப்ஷன் சி. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 25. 3 வெவ்வேறு எண்களின் எல்சிஎம் 120. பின்வருவனவற்றுள் எது அவற்றின் HCF ஆக இருக்க முடியாது? எப்பயுமே எல்சிஎம் அப்படின்றது HCF உள்ளடக்கினதா இருக்கு. சரிங்களா? HCF மடங்கள்ல தான் எல்சிஎம்ஏ அமையும். அப்ப 120 மடங்குகள் எந்த நம்பர்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா 8 வரும். 12 120 மடங்கு தான். 24 120 மடங்கு. 35 120 மடங்கா அமையாது. அதுதான் HCF-ஆவே இருக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுது. புரியுதுங்களா? இதோட இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.